கேரளாவுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டே போவேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. வெளியே நின்று சாமி தரிசனம் பார்த்துருக்கேனே தவிர உள்ளே போய் இது வரைக்கும் தரிசனம் பார்க்கவே இல்லை. சரி, இந்த ஆடி மாதத்தில் அம்மன் தரிசனம் சிறப்பு தானேன்ட்டு இன்றைக்கி கண்டிப்பாக போய் ஆகணுன்ட்டு நானும் போன கோயில் தாங்க. நம்ம அந்த மதுக்கரையில் இருக்கிற எல்லை மாரியம்மன் கோயில். கேரளாலேயும் பார்டர்லேயும் வர அந்த எல்லையில் இருக்கிறனால இந்த எல்லை மாரியம்மனை கும்பிட்டுட்டு தான் அந்த ட்ராவல் தொடங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சபரிமலைக்கு போகும்போதும் இப்போவுமே நிறைய பேர் வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ விசேஷமான கோயிலுக்கு நம்ம இவ்வளோ டைம் பார்த்துட்டு போகாமல் இருந்தால் எப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி போனேன். நிஜமாவே சொல்கிறேங்க, உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுமா. அது மட்டும் இல்லை, அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த இயற்கையெல்லாம் ரசித்து நம்ம கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் மன நிம்மதிக்காக உட்காந்து ப்ரேயர் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்குது. அதனாலவே நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். நாம சாமி தரிசனம் எல்லாம் சுமூகமாக முடிச்சுட்டு நேராக கேரளாவுக்கு போயிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த பார்டர் தாண்டி போகும்போது அம்மன் கோயிலில் தரிசனம் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.